ஹலோ, நேத்திக்கு ஐ லவ் யூ சொன்னேனே, என்ன பதிலே இல்ல? ஹேய், நாங்கெல்லாம் டூயட்டே பாடிட்டோம் தெரியுமா? டேய், என்னடா சொல்ற? டேயா? புருஷனை பார்த்து டேங்கிற? போடா. ஏய், நில்ல நில்லுல. ஏய் லூசு, ஆமா, உங்க வீட்ல யாரும் இல்லையா? என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. புரியலையா? உன்கிட்ட தனியா இந்த மனுஷன் சட்டை எங்க போட்டிருப்பாரு? வாங்க நீ. சே அதெல்லாம் இருக்காது. என்ன தம்பி இப்பெல்லாம் ஜன்னல் பக்கமாவே இருக்கீங்க? இல்ல, நீ கண்ணா வரேன்னா அதான் பாத்துட்டு இருக்கேன். கண்ணனா? அவனுக்கு தான் தேவி கிடைச்சிட்டாளே, அவன் எங்க இங்க வரப்போறான்? ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் கேள்விப்பட்டதே இல்ல தம்பி. அவ அப்பனை தலையில தட்டினதுல புத்தி மாறி போச்சாமே. தம்பி, உங்க அண்ணனை ஒரு தட்டு தட்டக்கூடாதா? கட்சி பைத்தியம் மாதிரி தெரியும்ல. தட்டலாம், அப்புறம் உங்களே யாருன்னு கேட்பாரு. பரவாயில்லையா? ஐயோ தம்பி, அவரோட துணியெல்லாம் துவைக்கிற வேலை இருக்கு, நான் வரேன். சீக்கிரம் போங்க நீ. இப்படியே எவ்வளவு நாள் தான் பேசிட்டு இருக்கிறது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அண்ணி போயிட்டாங்க, உன்னை பார்க்கல. மாடிக்கு 1 மணிக்கு ஃபோன் பண்றேன், வா அங்க பேசலாம். வா, நான் எங்க? மேல மொட்டை மாடி, நான் ஃபோன் பண்றேன். ஓகே டன். செவ்வாய் கிரகத்துல இது அவன் போன் ஆச்சே. இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? டேய் மாதவா, மாதவா, டேய் மாதவா, இந்தா யாரோ ஃபோன் பண்றாங்க பாரு. போனா? ஐயோ கொடுங்க. ஹலோ, எவ்வளவு நேரமா ஃபோன் அடிக்குது, எடுக்காம என்ன பண்ற? இதோ வரேன்டா. அப்பா, என் ஃப்ரெண்டு மாடி போய் பேசிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்டா? மூதேவி எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான் பாரு. சரி, இங்கேயே படுப்போம். அம்மா அப்பா தள்ளுங்கப்பா, சட்டை விடுப்பா. ஐயா அம்மா, இப்படி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு பேரண்டி எடுத்து வயிற்றுல கட்டிக்கலாம். புள்ளையா இவன்? இங்க வரியா? எப்படி? இரு வரேன், கயிறு போடுறேன், வரியா? போடு போடு போடு. இந்த புடி. இப்ப பாரு. ஓகே. பாத்து, கவனமா. பயமா இருக்கு. பயப்படாத. பிடிச்சுக்கோ, பிடிச்சுக்கோ. பயப்படாத. போனாரு. மெதுவா. கெட்டியா பிடிச்சுக்கோ. பாத்து வா, மெதுவா. வா வா வா, அதுல கால வச்சுக்கோ, அதுல வை. பாத்து. வா, ஏறு. பாத்து, அதுல கால வை. குடு, கை கொடு. அப்பாடா, பயந்தே போயிட்டேன். உட்கார் உட்கார். அப்பாடா. எப்படி? நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாச்சு, கீரியும் பம்பு ஒன்னா சேருமா? சேருமே. எப்படி? எப்படி? சீச்சி, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆமா, அப்படி என்னதான் பகை? யாருக்கு தெரியும்? உனக்கும் தெரியாதா? சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் பகன்னு சொல்லியே வளர்த்தாங்க. அப்பையில இருந்தே உங்க அப்பனையும் உங்க அண்ணனையும் பார்க்கும்போதெல்லாம் அடிக்கணும் போலயே இருக்கும். இப்ப இல்ல, ஆனா என்ன பகனே தெரியாது. அதையே சொல்லிதான் என்னையும் வளர்த்தாங்க. சரி, இப்படி பண்ணலாமா? எப்படி? அந்த பகைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அழிச்சிட்டா
2 குடும்பம் ஒண்ணு சேரும்ல. குட் திங்கிங். அறிவாளி புள்ள. நாளைக்கு முதல் வேலை அதுதான். Done? டன். முதல்ல மாநாடு நடத்துறதுக்கு ஒரு பெரிய இடத்த பார்க்கணும். எங்க ஐ ஐ என்னடா? அண்ணா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எதுவா இருந்தாலும் கட்சி ஆபீஸ்க்கு வந்து பேசு. கட்சி ஆபீஸா? யா நீ எப்போ போட்ட? போட்டேன். சொல்லவே இல்ல. அதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆபீஸ் போட்டாச்சு. டேய் ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? அது எங்க இருக்கு? ம் எல்லாம் என் ரூம் தான். வாருமா? யா ப்ளீஸ் ஃபாலோ மீ த கட்சி ரூம். எல்லாம் என் நேரம். என்ன என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? ஸ்பெக்ட்ரம் பத்தி தெரியணுமா, ஹவாலா பத்தி தெரியணுமா, அமலாபால் பத்தி தெரியணுமா, இல்ல இன்னைக்கு டெல்லி ஐநா சபையில் நடக்கிற தீர்மானம் பத்தி தெரியணுமா? என்ன தெரிஞ்சாகணும்? அவ்வளவு தூரம்லாம் ஒன்றும் போவேண்ணா. ஓ. இது சிம்பிள் மேட்ரு. ஓ சிம்பிள் மேட்டர். என்ன மேட்டர்? என்ன மேட்டர்? அந்த பாம்பு குட்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்னண்ணா பார்க்க? சொல்லுண்ணே. வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகே. பட் நோ ஆன்சர். தெரியாது. துப்பிட போறேன். பின்னாடி போ. பாருங்க, நீங்க பாருங்க. இந்த வெட்டி வேலையை நல்லா பாருங்க. அப்படி என்ன பகை இருக்கும்? அம்மா என்னடா வேணும்? இல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சரி அப்போ விட்றா. அது இல்லம்மா, நம்ம வீட்டுக்கும் பாம்பு குட்டி வீட்டுக்கும் என்னம்மா பார்க்க? இது என்ன புதுசா இருக்கு? அந்த கதை எனக்கு தெரியாதுப்பா. உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு எதிர் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பகைன்னாரு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்பப்ப சண்டை நடக்கும். எப்படி எப்படியா சண்டை பிடிச்சுக்கும், அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கும் தெரியாது அண்ணி. இவங்களுக்கே தெரியலையா, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சரி, தெரிஞ்ச வேலையை பாருங்க. என்ன பார்க்க சொல்ல, வேலையை பார்க்க சொன்ன. அண்ணி. என்னம்மா? அண்ணி என்ன பம்முற? இல்ல நம்ம வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் அப்படி என்ன பாக்க? ஐயோ, இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட ஒரு தடவை கேட்டுதான் 6 மாசம் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்த. ஆளை விடுமா சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன இது? யார கேட்டாலும் பகை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னதான் பகையா இருக்குமோ? நீரோடும் வைகையில அசையாம நில்ல. அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த காக்கா தொல்லை தாங்க முடியல. அதனாலதான் சோள கொள்ள பொம்மையை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அதையே நட்டுட்டு இருக்க, நீயே குச்சில தொங்கலாம்ல. சரி சரி, டென்ஷன் ஆகுதுப்பா. இல்லப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். என்ன? இந்த ஏத்து வீட்டுக்காரன் என்னடா ஏதாவது தகராறு பண்ணானா? சொல்றத கேளுப்பா. சொல்லு சொல்லு. இந்த ஏத்து வீட்டுக்காரனுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்னப்பா பாக்க? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் என்ன அப்படி கேட்டேன்? செல்ல புள்ளன்னு வளர்த்ததால வந்த விளையாது. அப்பா வேணாப்பா, உனக்கு பிபி இருக்கு, இப்படியே கோபப்படக்கூடாது. அப்பா பல்ல இருக்கு, பாத்துப்பா, விழுந்துற போற. விட மாட்டேன்டா உன்னை, விட மாட்டேன்டா. ஐயோ சொன்ன கேட்டியா நீ? அப்பா இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. பெத்த புல்லுன்னு கூட பார்க்காம வெட்ட வராரு. இனிமே இதை பத்தி நான் கேட்கறதாலப்பா. என்னம்மா இந்த நேரத்தில் இங்க வந்து உட்காந்துருக்கிய? ஒரு விஷயம் தெரியணும். வீட்ல ஊர்ல எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், யாருக்கும் தெரியலங்கிறாங்க. நீங்க மட்டும் தெரியணும் சொல்லிட்டு போறீங்க. என்னது? இந்த ஊர்ல எனக்கு தெரியாத விஷயமா? என்னன்னு சொல்லுங்க. இல்ல நம்ம வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் அப்படி என்ன பகை? சிரிச்சுட்டு தெரியாதுன்னு சொல்ல போறீங்க, அதுக்கு இவ்வளவு சிரிப்பா? அம்மா, அந்த பகை வர காரணமே நான் தான். நீங்களா? அம்மா, திருவிளையாடல் புராணத்துல சிவன் வந்து பழத்தை கணபதிக்கு கொடுத்தனால வரலாறு மாறி போச்சுதான். அதே மாதிரி என் கையில இருந்த பக்கெட்ட ஐயா புடுங்க போய் தானே இந்த பகைய வந்தது. என்ன சொல்றீங்க? அங்க நடந்த விஷயத்த அப்படியே சொல்லுதேன், கேட்கலா? போடு 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 போடு. எல்லாரையும் நல்லா பார்த்து கவனிப்பா. யார் யாருக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாருங்க பாருங்கப்பா, மாப்பிள்ளைய நல்லா கவனிப்பா. யோ யார மாப்பிள்ளைன்ற? யோ அவர் உன்னதான் சொல்றாரு, இத கூட தெரியாம சோத்த தின்னுட்டு இருக்க. சாப்பிட விடுறானப்பா. யாரும் சாப்பிட்டு எந்திரப்படாது, சூடா பாயசம் இருக்கு. பால் பாயசமா பருப்பு பாயசமா? பால் பாயசம். அப்படின்னா நீங்க ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். இங்க கொண்டா பாயசத்தை நான் ஊத்துறேன். நீ போய் அடுத்தது யாருக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். இந்தாங்க நல்லா சாப்பிடுங்க, நல்ல பாயசம். சீக்கிரம் பாயசத்தை போடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. ஏய் இது என்ன இலையா தெரியலையா?
ஐயா இல்லைங்க, நான் உங்களுக்கு ஊத்துறதுக்கு வந்தா நீங்க தண்ணி குடிச்சிருந்தீங்க. அதுக்குள்ள ஐயா கேட்டாங்க, சரி அவங்களுக்கு ஊத்திட்டு வரலாமேன்னு வந்தேன். அப்ப உங்க அப்பனா வந்து ஊத்துவான் பாயசத்தை. டேய் உனக்கு பாயசம் தானே வேணும்? அதுக்கு எதுக்கு இழைச்சி போன எலும்பு குடும்பம் இருந்துட்டு எங்க அப்பாரில் முடிச்சு வம்பு கிழக்குற? உனக்கு பாயசம் வேணா பக்கெட்டோட கீழே வைக்கிற, தலை விட்டு குடி. டேய் தலையை விட்டு குடிக்கிறதுக்கு நான் என்ன ஆடா மாடா? நீ தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுத்து அங்கங்க நக்கி புடைக்கிற பரம்பரைடா. யாரு? நாங்க. ஆமா. ஐயோ இவங்க பரம்பரை அப்படியே தங்க பஸ்பத்தை வாரி வாயில போட்டுக்கிட்டு இவ்வளவு பெரிய வைரக்கல்ல தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே கலக்கி அழுங்காம குடிக்கிற பரம்பரை. எத்தனை நாள் சோத்துக்கு சேர்த்து மூஞ்ச பத்தியா முச்சத்துல உட்காந்து பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார போய் மாதிரி இருக்கு. டேய் யார பாத்துடா பிச்சைக்காரன்ற? ஏன் மூஞ்சிலே எச்சக்கைய வச்ச? ஆமா. உனக்கு பாயசம் தாட வேணும். இந்த உனக்கு எல்லாம் என்ன பாயசம்? இந்த குடி. சும்மா இருடா. டேய் சாம தண்ணி போடா. டேய் மண்ண சட்டி தூக்காடா. டேய் நீ பண்றா இப்ப. யார் தெரியுமாடா அவங்க? டேய் விட மாட்டடா. ஓ சாவிய கையில டேய் வாடா வெளிய வந்து பாறா, வெளிய வந்து பாறா. டேய் விட மாட்டடா. டேய் வாடா. டேய் டேய் டேய். விடடா. வேட்டியாலே உன் தலைய பிடிக்கடா. வேட்டி வந்து